பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்தமான ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். மிகுந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று முறைவிடமாய் இருக்கிற பரிசுத்த பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள் அப்பா. தேவரே, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய அளவு கடந்த இரக்கத்தினாலும் உம்முடைய பேரன்பினாலும் நீர் எங்களை இம்மட்டும் கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக எங்களுடைய ஆன்மா ஏங்கி தவிக்கிறதப்பா. தேவி, உம்முடைய பகற்காலத்தின் கிருபையை எங்களுடைய திரு குடும்பங்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரை நிறைவாய் ஊற்ற வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில உம்மோடு நாங்கள் செலவிடுகிற ஒவ்வொரு மணித்துளிகளும் நிறைவான சந்தோஷத்தை, நிறைவான சமாதானத்தை, நிறைவான கிருபையை பெற்றுத் தரக்கூடியதாக தேவரே எங்களுக்கு மனமிறங்க வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆராதனையில நாங்கள் பாடப்போகிற பாடல்களை, நாங்கள் கேட்க போகிற திருவார்த்தைகளை, நம்பிக்கை நிச்சயத்தோடு நாங்கள் ஏறெடுக்க போகிற ஜெபங்களை என் ஆண்டவர் ஏற்று அங்கீகரிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாக ஆண்டவரே, எங்களுடைய உயிர்த்தெழுதலின் ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், எங்களுடைய கம்பம் குருசேகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் மூடி மறைக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை அவற்றை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த பரிசுத்தமான ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளில 366வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். என்னாலுமே தூதிப்பாய் என்னாத்து மாவேணி, என்னாலுமே தூதிப்பாய் என்னால் வரையிலே உன்னத நான் செய்த, என்னால் வரையிலே உன்னத நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது, என்னாலுமே தூதிப்பாய் எத்தனையோ கிருபை நோய்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சுட்டினது மன்றி, நித்தமுனை மூடி சுட்டினது மன்றி, நித்தியமான ஜீவனை மீட்டதால் என்னாலுமே தூதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனாயாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே தூதிப்பாய். நாத்து மாவேணி என்னாலுமே தூதிப்பாய். ஜெபம் செய்வோம். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பது. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவி அருளும். பிரியமான சகோதர சகோதரிகளே,
நாம் இப்பொழுது ஆண்டவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தை பெற்றுக் கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேர்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனச்சாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வனால் நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரம் அல்லே அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பாடும் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 வரை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 வரை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் நான் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் கற்பாரையுமாகிய அன்பின் ஆண்டவரே, அடியினுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளுடைய உள்ளத்தின் நினைவுகளும் உம்முடைய திருப்பாதத்தில் ஏற்புடையதாய் இருக்கட்டும். அடியனை மறைத்து நீர் பேசும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய துரு பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகிற ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு பின்பு சீடர்கள் என்ன நடக்குமோ என்ற கலக்கத்துல யூதர்களுக்கு பயந்து போய் அரைக்கதவை பூட்டிக் கொண்டு பயத்திலே உறைந்து போயிருந்தனர். அதுபோல இன்று கொரோனா கொள்ளை நோயின் தாக்குதல் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கின்ற பரிதாபத்துல சொந்த இருப்பிடங்களுக்குள்ளே கதவுகளை பூட்டிக் கொண்டு சிறைவாசம் என்று முடியுமோ என்ற கேள்விகளோடு தவிக்கும் நமக்கு ஆண்டவர் அருளும் நம்பிக்கை வார்த்தை யோவான் 20:19 உங்களுக்கு சமாதானம் என்கிறார். வசந்தங்களையும் கோடைகளையும் மாறி மாறி தருகின்ற இயற்கையைப் போல, இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி தருகின்ற செயற்கையைப் போல, சிலுவையை கொடுத்தால் சுமக்கவும் சிறகுகளை கொடுத்தால் பறக்கவும் பக்குவப்படுகின்ற காலம் இந்த கொடிய காலம். நதிக்கு எப்படி கரைகள் முக்கியமோ அதுபோல கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஆண்டவர் இயேசுவின் பாதங்கள் மிக மிக முக்கியமானது. என்னதான் நட்சத்திரங்களை உரசி நடுவானில் பறவைகள் பறந்தாலும் தானியங்களை தேடி தரைக்குத்தான் வர வேண்டும். என்னதான் விண்வெளியை விரல்களால் தீண்டினாலும் மனிதன் வாழ்வாதாரமான சமாதானத்தை தேடி தேவாலயத்திற்குத்தான் வர வேண்டும். ஆண்டவர் நமக்கு விலையில்லாமல் கொடுக்கும் மாபெரும் அருட்கொடை சமாதானம். வேதமே பலன், ஜெபமே ஜீவன் என்ற நம்பிக்கை நிச்சயத்தோடு ஆண்டவர் கொடுக்கிற தானங்களை பெற்று அனுபவிப்போம். இந்த கொடிய நாட்களில ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுவோம். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நாளின் துவக்கமும் நிறைவும் நாம் குடும்பமாக இணைந்து ஆண்டவருக்காக காத்திருப்போம். ஏசாயா 49:23 கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம் 10 சீடர்களை சந்தித்த போது சுருக்கமாகத்தான் பேசினார். என்ன பேசினார்? உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆனால் தோமாவிடம் மட்டும் விரிவாக பேசினார். அவருடைய சொந்த சம்பத்துகளாகிய நம் எல்லாரிடமும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற முக்கிய குணமாகிய கிறிஸ்தவர்களின் சுவாசமாகிய விசுவாசத்தை குறித்து விரிவாக பேசினார். ஒரு மனிதன் தாம் அனுபவித்த பல அனுபவங்களின் அடிப்படையில் மற்றவர்களை திடப்படுத்துவதற்காகவும் விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்காகவும் பேசுவதுதான் சாட்சி, டெஸ்டிமோனி என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அமெரிக்க தேசத்துல நியூயார்க் மாகாணத்துல நியூ டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெஸ்டிமோனி, சாட்சியின் புதிய பரிமாணங்கள் என்ற அருங்காட்சியகம் ஒன்று உள்ளது. உலகிலேயே இப்படிப்பட்ட அருங்காட்சியகம் வேறெங்கும் இல்லை. இங்கே
ஹிட்லர் என்று கொடுங்கோலனால் பாடுகளையும் சித்திரவதைகளையும் அனுபவித்து உயிர் தப்பி பிழைத்து யூத ஆண் ஒருவரும் யூத பெண் ஒருவரும் தங்களின் வேதனைகளை சாட்சியாக சொல்வது இந்த மியூசியத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகிலேயே கடுமையான பாடுகளை அனுபவித்த ஒரே மக்கள் என்றால் அது யூதர்கள் தான். கிறிஸ்துவுக்கு முன்பு பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கிறிஸ்துவுக்கு பின்பு ஹிட்லருடைய கொடுங்கோல் ஆட்சி காலத்திலும் யூத மக்கள் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்தவர்கள். யூத இனத்தை சரித்திரத்தில் இல்லாத அளவு அவர்களை துடைத்தெறிய துடித்தவர் ஹிட்லர். இதற்காக யூதர்களை கைது செய்து சிறையில் பட்டினி போட்டும் விஷப்புகையை செலுத்தியும் கொலை செய்யப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 50 லட்சம் யூதர்கள். இந்த கொடுமைகளில் இருந்து உயிர் பிழைத்த ஒரு ஆண், அவருடைய பெயர் பின்ஜோஸ் கட்டர். உயிர் பிழைத்த ஒரு பெண் இவான்ஸ் கொலாஸ். இன்றும் இவர்கள் உயிர் வாழ்கின்றனர். சங்கீதம் 118:17 படி, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இந்த வார்த்தையின்படி அனுபவ சாட்சியை இந்த மியூசியத்துல தினமும் ஒளிபரப்புகின்றனர். ஹிட்லரின் கொடுமைகளில் உயிர் பிழைத்த இவர்கள் உணர்வு பூர்வமாக சொல்லுகின்ற சாட்சியானது உருக்குலைந்த உள்ளங்களை மறு உருவாக்குவதாகவும் நம்பிக்கை இழந்த மக்களுக்கு விசுவாசத்துல வேரூன்றி வளரச் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. இயேசுவும் தாம் உயிர் தெழுந்ததை சாட்சியாக தோமாவிடம் விவரித்து சொல்லி விசுவாசத்திற்கு உரமிடுகிறார். இயேசுவே நேரடியாக வந்து தன் காயங்களை காட்டி சாட்சி சொன்னது தோமாவுக்கு ஒரு பெரிய மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது. தோமாவின் அந்த மெய் சிலிர்ப்பு தான் யோவான் 20:28 என் ஆண்டவரே என் தேவனே என்று தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க தூண்டியது. ஆண்டவரோடு கூட இருந்து 12 சீடர்களும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களிலிருந்து வந்தவர்கள். இந்த 12 சீடர்களில சிறப்புக்குரியவர் யார் என்றால், நாம் யாரை குறிப்பிடுவோம்? சீடர்கள் அனைவரும் இயேசுவோடு வாழ வேண்டும் என்பதையே விரும்பினார்கள். பேதுரு இயேசுவுக்கு கஷ்டம் வரப்போகிறது என்றவுடன் உமக்கு இந்த பாடு வேண்டாம் என்றான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி குறிப்பிடுகிறார். யூதாஸ் ஆண்டவரை வைத்து எப்படியாவது யூதருக்கு ராஜாவாகி விட வேண்டும் என்று துடித்தார். ஆனால் தோமா யோவான் 11:16 திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீடர்களை நோக்கி அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் என்றான். எந்த சீடரும் ஆண்டவரோடு மரிக்க நினைக்கவில்லை. இயேசுவோடு மரிக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே சீடன் தோமா. அதனால்தான் வேத பண்டிதர்கள் இயேசுவின் சிறந்த சீடர் தோமா என்று சொல்லி குறிப்பிடுகின்றனர். தோமா ஒரு சிறந்த சீடர் என்பதற்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது. இதைத்தான் 3 காரியங்களின் மூலமாக இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் காரியம் தோமாவின் கேள்வி ஞானம். பொதுவாக பள்ளிக்கூடங்களில ஆசிரியர்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? நல்ல பதில் சொல்றவங்களை தான் பிடிக்கும். பிரில்லியன்ட், இன்டெலிஜென்ட், வெரி குட் என்று வாழ்த்துவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமே முதன்மையான இடமும் கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கேள்வி கேட்பவர்களைத்தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். 12 சீடர்களில் கேள்வி ஞானம் கொண்டு ஒரே சீடரும் தோமாதான். அதனால்தான் இயேசுவுக்கு தோமாவை ரொம்ப பிடிக்குமா? இயேசு தம் சீடர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது யோவான் 14ஆம் அதிகாரத்துல, நான் என் பிதாவின் வீட்டிற்கு போகிறேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகிற இடத்தையும் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். யோவான் 14:5 தோமா, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இயேசு 12 சீடர்களிடமும் தான் இந்த காரியங்களை உபதேசித்தார். 11 பேருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனாலும் புரிந்தது போல எல்லாரும் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தோமா, ஆண்டவரே நீர் போகிற பாதைகள் எங்களுக்கு எப்படி தெரியும் என்றான். சரியான நேரத்துல சிறப்பான கேள்வியை இந்த தோமா கேட்கிறார். இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய குருவாகவும் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் இருந்த போதும் மற்ற சீடர்கள் எல்லாம் அமைதி காத்த போதும் தோமா தைரியமாக கேள்வி கேட்கிறார். தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருந்தவர் தோமா.
திருமறை மரபுல கேள்வி ஞானம் உள்ளவர்கள் சிறப்புக்குரியவர்களாகவே தடம் பதித்துள்ளனர். பழைய ஏற்பாட்டு பாரம்பரியத்துல சிறந்த கேள்வி ஞானம் உடையவர் யார் தெரியுமா? ஈசாக்கு. ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிட அழைத்து சென்ற போது ஈசாக்கு, அப்பா பலியிட போறோம்னு சொன்னீங்க, விறகு இருக்கு, கத்தி இருக்கு, ஆடு எங்கே என்றான். ஈசாக்கின் அந்த கேள்வி ஞானம் என்பது அவரை கோலையாகவோ அல்லது பயந்தவராகவோ சுட்டி காட்டுவதாக இல்லை. ஆபிரகாம் இன்றைக்கு பலியிட போகும் ஆடு நீதான் என்று சொன்னவுடனே ஈசாக்கு பயப்படவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. ஆண்டவருக்காக தன்னையே கொடுக்கும் அளவு துணிவை கொடுத்தது அந்த கேள்வி ஞானம். ஈசாக்கின் கேள்வி ஞானம் அவரை கோலையாக்கவில்லை, நூறத்தனையாய் ஆசீர்வதித்தது. ஐசக் நியூட்டன் ஒரு மரத்தடியில உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மரத்தில் உள்ள ஒரு ஆப்பிள் பழம் அவருடைய முகத்திலே விழுந்ததா. இந்த பழம் ஏன் மேல் நோக்கி போகாமல் கீழ் நோக்கி வருகிறது என்ற கேள்விதான் புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிக்க அவரை தூண்டியதா. தாமஸ் ஆல்வா எடிசன் உதவாக்கரை என்று ஓரம் கட்டப்பட்டவர். தனக்குள் எழுந்து கேள்வி ஞானத்தால் தான் 1008 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் என்று சொல்லி நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கேள்வி ஞானம் இருளில் இருக்கும் நம்முடைய விசுவாசத்தை வெளிச்சமாக்கக்கூடியது. சிறந்த கேள்வியே சிறந்த மனிதனை உருவாக்குகின்றதா. இரண்டாவதாக, தோமா பாசாங்கு காட்டாத மனிதர். பொதுவாக நம்மோடு பழகும் மனிதர்களில் சிலர் குனிந்து பேசுவார்கள், சிலர் நிமிர்ந்து பழகுவார்கள், சிலர் தம் முகபாவனைகளிலேயே செவாலியே விருது பெற்றவர்களாக நடிப்பார்கள். சிலரின் பழக்க வழக்கம் நம்முடைய உச்சந்தலையின் மேல் 1 டன் ஐஸ் கட்டியை வைப்பது போல இருக்கும். திருமறையில ஆண்டவர் இயேசு அத்திமரம் ஒன்றை பார்க்கிறார். தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு அதில் இலைகள் நிறைந்து கனிகள் காய்த்து தொங்குவது போல காட்சியளித்தது. ஆண்டவரே அந்த அத்திமரத்தை பார்த்து ஏமாந்து போனார். காரணம், அந்த அத்திமரம் கனிகள் நிறைந்தது போல பாசாங்கு செய்தது. ஆண்டவர் பக்கத்தில் போய் பார்த்தால் தான் தெரிந்தது அது வெறுமையான மரம் என்று. இன்றும் பல மனிதர்கள் நம்மிடம் பாசாங்கு செய்பவர்களாகவே பழகுகின்றார்கள். என்னையே உனக்காக தருவேன், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னால் தான் நான் வாழ்கிறேன், நீ இல்லாமல் நான் இல்லை என்று சொல்கிறார்கள். நெருங்கி பழகினால் தான் தெரியும் அவர்கள் மிகப்பெரிய பாசாங்கு நடிகர்கள். வெற்று மரம் என்பது நமக்கு புரியும். ஆனால் தோமா அப்படி பாசாங்கு செய்யாதவர். பேதுரு இயேசுவிடம் கொஞ்சம் பாசாங்கு செய்தவர். இயேசு பேதுருவிடம் சேவல் கூவுவதற்கு முன்னே 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று சொல்கிறார். ஆனால் பேதுரு நான் மறுதலிக்கவே மாட்டேன் என்று பாசாங்கு செய்வார். இயேசு ஒரு முறை தம் சீடர்களிடம் நீங்கள் என்னை யார் என்று எண்ணுகிறீர்கள் என்று கேட்டபோது பேதுரு தான் சொல்வார், நீர் மேசியா என்று. இயேசு மேசியா என்பதை தெரிந்திருந்தும் 3 முறை மறுதலித்தவர் பேதுரு. இயேசுவை விட்டு விலகி ஓடியவர் பேதுரு. ஆனால் தோமா அப்படிப்பட்டவர் அல்ல. தோமா ஆண்டவரிடம் கேள்வி கேட்பதிலும் விவாதம் செய்வதிலும் ஆர்வம் உள்ளவர். தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொண்டவர். இயேசு பரலோகத்தை பற்றி போதித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே அதை நாங்கள் எப்படி அறிவோம் என்று தைரியமாக சொன்னவர் தோமா. தெரியாததை தெரியாது என்று சொல்பவன் மாமனிதன், தெரியும் என்று பாசாங்கு செய்து நடிப்பவன் மோசமான மனிதன். தோமா பாசாங்கு செய்யாததினால் தான் சிறந்த சீடராக விளங்குகிறார். ஒரு மாறுவேட போட்டி ஒன்று நடந்ததா. அந்த போட்டியின் சிறப்பு என்னவென்றால், சார்லி சாப்ளின் போல வேடமிட்டு வருபவருக்கு நிறைய வெகுமதிகள் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தனர். ஏராளமானோர் சாப்ளின் வேடமிட்டு பங்கு பெற்றனர். இதை கேள்விப்பட்ட ஒரிஜினல் சார்லி சாப்ளின் வறுமையில் இருந்த காரணத்தினால தானும் போட்டியில் பங்கு பெற புறப்பட்டு வருகிறார். பரிசு அறிவிக்கப்படுகிறது. ஒரிஜினல் சாப்ளின் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். காரணம், சாப்ளின் வேடமிட்டு வந்தவருக்கே அங்கே பரிசு கொடுக்கப்பட்டது. இந்த உலகம் பாசாங்கு செய்பவருக்கே முதலிடம் கொடுக்கிறது என்று நொந்து கொண்டாரா. அன்புக்குரியவர்களே, தோமா பாசாங்கு செய்யாதவர். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பாசாங்கு செய்பவர்கள் பிரவேசிக்க முடியாது என்பதை மனதில் நிலைநிறுத்த அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, தோமாவின் அர்ப்பணிப்பு. இயேசுவின் சிலுவை மரணம் சீடர்களின் நம்பிக்கையை தவிடுபொடியாக்கியது. இயேசுவின் 3.5 ஆண்டுகால ஊழிய பாதையில இயேசுவோடு கூடவே இருந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த சீடர்கள். இயேசு இல்லாத வாழ்வை அவர்களால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அடுத்த கட்ட நிலையை யோசித்து பார்க்க முடியாத துயரம்
ஊழியத்தின் அடித்தளம், ஊழியத்துல உருவாக்கிய ஆணிவே ஆண்டவரையே கொலை செய்து விட்டார்களே என்ற பேரிடியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த சூழலில் தான் தோமா ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். யோவான் 20:25 அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் விரலை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழியே விசுவாசிக்க மாட்டேன் என்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 8 நாளைக்கு பின்பு சீடர்கள் பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்தனர். அந்த அறைக்குள்ளே ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். யோவான் 20:27 தோமாவே, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். இயேசுவின் காயங்களை பார்த்த பின்புதான் யோவான் 20:28 என் ஆண்டவரே, என் தேவனே என்று தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார் தோமா. கிபி 52 இந்தியாவிற்கு வந்தார். சின்ன ஆசியாவில 7 சிறப்புக்குரிய சபைகளை ஸ்தாபித்தார். சென்னையில அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது கிபி 72 சமூக விரோதிகளால் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி நாம் அறிகின்றோம். இந்திய முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் வெள்ளைக்காரர்கள் வந்த பின்புதான் இந்திய கலாச்சாரம் உயர்வு பெற்றது என்பது மாபெரும் தவறு. இவைகளுக்கெல்லாம் முன்னமே தோமா என்ற மாமனிதர் இந்தியா வந்ததினால்தான் இந்தியா எல்லா விதமான உயர் பண்பாடுகளிலும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். தோமாவை போல என் ஆண்டவரே, என் தேவனே என்று நம்மையும் அர்ப்பணிக்க நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? நிறைவாக டைம்ஸ் நாளிதழ் 19ஆம் நூற்றாண்டுக்கான சிறந்த மனிதரை தெரிவு செய்து வெளியிட்டது. ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த 17 வயது இளம்பெண் கிரேட்டா தன்பர்க் சிறந்த மனிதர் என்று அறிவிக்கப்படுகிறார். பொதுவாக பெரிய மேதைகளை, அறிஞர்களை தெரிவு செய்வதுதான் மரபு. ஆனால் டீனேஜை கூட கடக்காத ஒருவரை அறிவித்ததனுடைய நோக்கம் என்ன? இவர் இயற்கையின் மேல் அதிக ஈடுபாடு கொண்டவர். உலகின் வல்லரசுகளும் சிற்றரசுகளும் அணு ஆயுத வர்க்கத்திற்கு செலவு செய்யும் இன்றைய சூழலில இவர் இயற்கையை காக்க வேண்டும் என்று துடிப்போடு அநேக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். தன் பலவீனங்களிலும் தோல்விகளிலும் இயற்கை இறைவனின் மாபெரும் கொடை என்பதை உரத்த குரலில ஒலித்துக் கொண்டிருக்கிறார். இயற்கையை மறந்து செயற்கையில் பறந்து துடிப்பவர்களே, கொரோனா ஒரே ஒரு எச்சரிப்பு மணிதான். இன்னும் பல துயரங்கள் நம்மை எதிர்நோக்கி வருவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அதனாலாவது இயற்கையை காப்போம் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். இதனால் தான் டைம்ஸ் சிறந்த மனிதராக இந்த இளம் பெண்ணை தெரிவு செய்திருக்கிறது. தோமா இயேசுவுக்காக மரிக்க துணிந்ததால் தான் சிறந்த சீடராக சொல்லிக்கிறார். தோமாவை போல கேள்வி ஞானம் உள்ளவர்களாய், பாசாங்கு செய்யாதவர்களாய், ஆண்டவரே என் தேவனே என்று நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அன்புக்குரியவர்களே, நான் இயேசுவை சுமக்கும் கழுதையா இல்லை இயேசுவை சுமக்கும் சிலுவையா? நிறைவாக தனித்திருங்கள், தேவனோடு இருங்கள், விலகி இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள், வீட்டில் இருங்கள், விழிப்புடன் இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உம்முடைய பாதத்திலிருந்து எங்களுக்கு தேவையான ஒத்தாசைகள் ஒவ்வொரு நொடி பொழுதும் அதினதின் காலத்துல வந்து கொண்டே இருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்திற்கு தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் திட நம்பிக்கையும் கொடுக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கம்பம் உயிர்த்தெழுதலின் ஆலயத்துல, கம்பம் குருசேகரத்தில் இருக்கிற குடும்பங்களில உம்முடைய வசனங்கள் நிறைவான சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் பொழிகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே இந்த கொடிய கொள்ளை நோய் நாட்களில் நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தோமா உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே கேள்வி ஞானம் உடையவராய், ஆண்டவரே பாசாங்கு செய்யாதவராய், ஆண்டவரே என் ஆண்டவரே என் தேவனே என்று தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறவராய் வாழ்ந்தது போல நாங்களும் எங்களை முழுமையாய் உம்முடைய திருக்கரத்துல அர்ப்பணிக்கக்கூடிய கிருபைகளை நீ தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னேன். உம்முடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். தேவரீர் எங்கள் மேல் மனம் இறங்கி இந்த கொள்ளை நோயின் தாக்கத்தில் இருந்து எங்களுடைய திருக்குடும்பங்களை, எங்களுடைய கம்பம் நகரை, எங்களுடைய கிளை சபைகள் சார்ந்திருக்கிற பகுதிகளை
எங்களுடைய தேனி மாவட்டத்தை, எங்களுடைய தமிழகத்தை, எங்களுடைய இந்திய தேசத்தை, ஆண்டவரே ஒட்டுமொத்த உலகத்தை உம்முடைய கல்வாரி ரத்தம் தெளித்து சுத்திகரிக்க வேண்டும்படியாய், பாதுகாக்க வேண்டும்படியாய், உம்முடைய பரிபூர்ண மகிமையினால எங்களை அரவணைக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற கண்மணி பிள்ளைகளை, வாலிபர்களை, ஆண்டவரே தாய்மார்களை, ஆண்டவரே வயது முதிர்ந்தவர்களை, பல துறைகளிலே பணி செய்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 60 வயது, 70 வயது, 80 வயதை கடந்த என்னுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் உம்முடைய பாதுகாவல் போதுமானதாக இருக்கட்டும். விசேஷித்த விதமாக இந்த கொள்ளை நோயின் நாட்களில ஆண்டவரை கூலி வேலைக்கு செல்லுகிற உள்ளங்கள், வேலை செய்வதற்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற வேலையில உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும். பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தியும் அப்பா. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகளுக்கு கர்த்தர் எங்களை விலைக்கு மறைத்து நித்திய வழியிலே எங்களை கரம் பிடித்துக் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உயிருள்ள சாட்சிகளாய் உமக்காக உழைக்க எங்களுக்கு பலன்தான். இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்து பரமண்டலத்திலே செய்யப்பட்டது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. உங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிக்கும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீர்மானிச்சுக் ராஜ்யமும் வல்லமை மகிமை வென்றதைக்கு முடியவில்லை. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்பும் நம்மையும் நம்முடைய 9 சபைகளிலும் ஒட்டுமொத்த உலகத்தையும் அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நிறைவு பாடலாக கிறிஸ்துவ கீர்த்தனைகளில் 72வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, சீக்கிரம் வருவோம் என்றுரைத்து போன செல்வ குமாரனே, சீக்கிரம் வருவோம் என்றுரைத்து போன செல்வ குமாரனே, இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோ, இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோ. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, சாட்சியாக சுபவிசேஷம் தாரணி மேவுதே, சாட்சியாக சுபவிசேஷம் தாரணி மேவுதே, உந்தன் சாட்சிகளுடைய ரத்தங்கள் எல்லாம் தாவி கூவுதே, உந்தன் சாட்சிகளுடைய ரத்தங்கள் எல்லாம் தாவி கூவுதே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. நம்முடைய நன்றிகள்
கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தர் தருகின்ற நிறைவான சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.